புலம்பெயர் தமிழர்கள்டா முதல் ஒரு மதிப்பு இருந்துச்சு. அந்த முந்தி இருந்த மரியாதை உங்களுக்கு இப்ப இருக்காண்டு ஒன்றும் இல்ல. உங்களுக்கு கஷ்டப்பட்ட நேரத்தில் நாங்கள் இல்லைன்னு சொன்னா நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுப்பீங்க உங்களுக்கு தெரியும். சொந்த அம்மா அப்பாவுக்கு உதவி செய்றீங்களாடா முதலாவது நீங்க, இல்லாட்டி உங்க சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது கஷ்டப்பட்டு உதவி செய்றீங்களா? இல்ல, ஏன்னா அது உதவி செஞ்சா வெளியில தெரியாதல்ல. முந்தி வெளிநாட்டுல இருந்து வந்தா சொந்தக்காரர் விட்ட போ, அங்க பெரியம்மா சித்தி அம்மா அப்படி எல்லாம் போய் இப்ப வந்து முழுக்க சோசியல் மீடியாவில் பிரபலமா இருக்கிறார்கள். ஊர் வழியா போற அவைய கூப்பிட்டு கதைக்கிறேன். நாங்கள் வெளிநாட்டுல இருந்து மட்டும் கதைக்கல, சரி உங்களோட உள்ளூர்ல இருக்கிற எல்லாரும் தான் கதைக்கிறாங்க. நான் சொன்னேன்டா, நான் கேட்டேன்டா நீ வந்து பாருங்கன்னு சொல்லி. இல்ல இல்ல சாமி வாங்க வாங்க, அங்க வேலை வெட்டிலாம் வெக்கேஷன்ல வந்துருவாங்க. நீங்க மனசுக்கு 1000 வேலை இருக்கு. இந்த மாதிரி ஒரு சிலர் நிக்காக இருக்காங்க. எத்தனை பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க, எத்தனை பிள்ளைகளை கேம்பஸ் கண்டிட்டு இருக்கிறாங்க, எப்படி எல்லாம் செய்யறாங்க, வளர்த்து விட்டு இருக்கிறாங்களா. நீங்க தேவையில்லாத விஷயத்துக்கு தான் எல்லாத்தையும் காசை கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க. தம்பி இது எங்க இடம் தானே? இது எங்கட வயல் பாத்துட்டு போவோம் இருக்கு. அதுக்காக போறாங்க. அப்ப வீட்டுக்கு போக முதல்ல வயல் இருக்க பாத்து போட்டு போவோம். என்ன அப்படின்னு சொந்தம் எடுத்து தாங்க மாமா எடுத்துருந்தீங்க. நீங்க அடிக்கடி வாரம் நீங்க வந்திருக்கிறா போல பாருங்க. வாடகை கொடுக்கணும் மாமா, எவ்வளவு கொடுக்கணும் வாடகை? எவ்வளவு இருக்கிறாங்க பேலுக்கு? 1 லட்சம் ரூபாய் கட்டி தான் எடுத்து வந்துடாது. அப்ப பாப்போம் பாத்து போட்டு இன்றைக்கு ஒரு கொடுத்து விடா. ஏர்போர்ட்ல இருந்து அப்படியே வர காசு 1 லட்சம் பண்றா. இந்த இடங்களை பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்குது மாமா. இது மாமா எங்கட வயல். இது அவங்க அவங்கட என்ன சுசீலாண்ட சுசீலாண்ட இந்த இடத்த பார்க்க உண்மையிலேயே எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. இது மாமா விதைச்சது போன முருகன் விதைச்சது. இது நான் தான் மாமா கட்டிக்காரன் சொன்னா தானே விதைக்க போறேன். அதான் இங்க இருக்கிற ஆக்கள் சில பேர் படிச்சு சும்மா இருக்கிறாங்க. ஆனா நீ பேர் படிக்காமலே இந்த வேலை செய்து கொண்டு இருக்கிறான். வயல் முக்கியமா, இதை விடக்கூடாது. சரி நீ விடக்கூடாது. என்ன எவ்வளவு அங்கேயே சரியான குளிரும் பனியும் பார்த்துருப்பா தானே. இப்ப பார்க்கலாம் நாங்கள் பிடிய சவலால் அள்ளி போடுற மாதிரி தான் இந்த பனிகளை எல்லாம் அள்ளி போடுறோம். இல்ல பாத்துறோம். மச்சால் அனுப்பினவா அந்த போட்டோ உண்டு. நீங்கள் எந்த மச்சால் உங்களமா விடுங்க. ஆமா என்ன மாதிரி இந்த இது அப்படி எனக்கு எழுதி தாங்க பார்த்து அந்த பிளான் ஒன்று இருக்காப்போ. இந்த இடத்த பார்க்க உங்களோட அப்பா ஞாபகம் தான் வருது. உங்களோட அப்பா அப்போ எனக்கு இந்த குடிக்கிற பழக்கமே இல்லையே. என்ன உங்களோட அப்பா இப்படியா கதாலையும் பின்னேரம் அந்த சோடாப்பத்துல அரவாசியா வெட்டி போட்டு எடுத்து தருவாரப்போ கல்லு ஒரு அடிச்சேன். அதுக்கு புறம் பேருங்கோவன் எனக்கு அந்த கல் என்ன சரியான விருப்பம். இந்த இடத்த பாக்கேப்போ எனக்கு ஒரு மனம் திருப்தியா இருக்குது. என்ன அங்க நாங்கள் வெளிநாட்டுல இருக்க மண்டை கலர்ற மாதிரி இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து பக்கத்து வீட்டு வெள்ளக்காரன் நீக்குறோம் அவங்களை பார்த்து இங்க வந்தோன்னுதான் எங்கட சேனத்தை பாக்க ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்குது. என்ன ஆமா அங்க போய் பனைமரம் கடவுளே பனைமரம் எழுதி போட்டு அனுப்பி வைக்கணும். ஒன்றும் இல்லையே. என்ன எங்கட ஜாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் பனைமரம் பார்த்தா எப்படி மாமா இந்த இதுகள் எல்லாம் இல்லாம என்ன உங்களால அங்க அதுதான் அதுக்காக தான் நான் பாரேன். அணிஞ்சேன் நான் எனக்கு ஒரு திருப்திக்காகத்தான் நான் இங்க பாரேன். நான் யாரு வாரதுக்கான தங்கம் தங்கம் இவன் என்னத்துக்கு இங்க நிற்கிறான்? தங்கம் வணக்கம். இவன் மாமா அங்க அடுத்த வயல் விதைச்சிருக்கிறான். ஐயோ கடவுளே தங்கம் பூந்தி குடிச்சு கொண்டு திரிஞ்ச பொடி கல்யாணம் செய்து தயார் கொடுத்த புள்ள அதை ஏதோ வந்து லவ் பண்ணி செய்திருக்கிறான் புள்ள. தங்கம் வணக்கம். ஐயோ கடவுளே அவங்க அப்பா மாதிரியே இருக்கிறான். என்ன நல்ல பொடி அனுப்பு திருத்தம் நல்ல. அப்போ நல்ல வேலை செய்யறீங்களா? அப்போ அந்த வயல் நீங்க தானே இப்போ என்ன செய்யறீங்களோ? இப்ப படிப்பெல்லாம் விட்டுட்டீங்களோ? அது அப்படியே விட்டாச்சு. அப்படியே விட்டாச்சு. உங்களோட சேர்ந்தா விடத்தானே வேணும். அப்பா என்ன செய்யறாரு? அப்போ என்னடா தம்பி குடிக்கிறேன்னு சொன்னா இங்க வர மாட்டேங்குது. இது அது அப்படிதான் நினைச்சேன். இது கல்லு மாதிரி தெரியல. இது வேற ஏதோ அடிக்கிறான். தம்பி என்ன செய்யறீங்களா? அப்போ எப்ப போறீங்க? விளங்கல. எப்ப போறீங்க நாட்டுக்கு? நான் இன்றைக்கு தான் அப்ப வந்தேன். நான் என்ன இன்றைக்கு தான் வந்தேன். இன்றைக்கு வந்து போட்டு மருமகனுக்கு போன் அடிச்சேன். 8 மணிக்குண்டா 7:30 நிக்கிறான் இந்த மருமகன். என்ன அப்ப என்ன செய்யறீங்களா? அப்போ என்ன படிக்கிறீங்களோ? சும்மா இருக்கு. நானும் உங்களோட அப்பாவும் சின்னல உண்டா படிச்சேனாங்களே. என்ன தெரியுமே? தெரியாது. அப்ப சின்ன படின்னு உங்களுக்கு தெரியலையா? அப்போ நானும் உங்களோட அப்பாவும் புதுக்கால இருக்காத தெரியாத இடங்களே இல்லையா? நீங்களோட அப்பாண்ட மரியாதையை காப்பாற்றணும். நல்லா படிக்கணும். சரி நான் நேற்றைக்கு தானே அப்ப வந்தேன். நான் வந்து எங்களோட ஊர்கள் அது எல்லாம் பார்த்து போட்டு போக மட்டும் தான் வந்தேன். சரி வேற வேலை இல்லையா? இல்ல வேற வேலை பார்க்க வந்தீங்களா? இதெல்லாம் பார்த்து போட்டு ஒருக்கா போகணும். மாமா இந்த வயல் இந்த வயல் தர போறேன். அப்ப நீங்களே எப்படி இருக்கிறீங்க? இப்ப நல்லா இல்லைன்னா என்ன செய்ய போறீங்க? என்ன தம்பி ஒரு மாதிரி கதைக்கிறார். கொஞ்சம் தெரியும் இதுல நிக்கிறா. சரி அப்ப போட்டு வாங்க. என்ன எப்ப போறீங்க? நான் 1 மாசம் நின்று போட்டு போற பிளான் அப்படி இருக்கேன். அதனால என்ன போறீங்க? இப்படித்தானா போற வர எல்லாத்தையும் கூப்பிட்டு? சரி அப்ப போட்டு வீடு ஒன்று வாட்டுறேன். அப்ப வேலை ஒன்று இருக்கு. அதில் பார்த்து வேலையை பார்க்கலாமே. இங்க சரி போட்டு வாங்க. போங்க. எவ்வளவு கொடுக்க போறீங்க?
இதை அப்போ பார்ப்போம் பார்த்து போட்டு தான் கொடுக்குறோம். சும்மா கொடுத்தால யாரும் வாங்க மாட்டாங்க. யாரு கொடுக்க போறீங்க? யாரும் ஒரு இழிச்சு வாய மாட்டிருக்காங்க போல கொடுக்குறாங்க. நல்லபடியா முந்தி நாங்கள் நான் சின்னல உங்களோட அப்பாண்ட எல்லாரும் எங்களோட குடும்பத்துல நல்ல ஒரு மரியாதை ஆனா இவர் என்ன ஒரு இதாக நிக்கிறார். தெரியும் தானே, ஒரு வெளிநாட்டுக்காரன் ஒரு மதிப்பு இருக்கணும் என்ன. வர அந்த சிம்ரனா காண்ட வீடு இருக்கல்லோ, நீங்க சிம்பிளா இல்ல அவன் இருக்கா பார்க்கணும். முந்தி எனக்கு ப்ரொஃபைல் பிக்சர்ல எல்லாம் லவ் போடுறவா அவன் அது இருக்கா பார்த்து போட்டு போவோம் என்ன. அவ வெட்டிங் செஞ்சுட்டாரு. அதான் கல்யாணம் செய்தா என்ன எங்க சிம்ரனாக்கா தானே வாங்க கதைப்போம். ஐயா தம்பி அந்த மாட்டோட போலதான் சிம்பிளா தானே. அது மாடு இல்ல அது மாடுதான் மாட்டு பக்கத்துல யாரு இருக்கிற பாருங்க அந்த மாடு. சரி சிம்பிளா தானே சிம்பிளா காய். ஐயோ கடவுளே, அந்த மனுஷி சின்ன அவாவோட தானே படிச்சு நான் எனக்கு ஏதாவது விட தெரியாட்டி அவாட்ட தான் கேட்பேன் பாருங்க. மாடு சிம்பிளா காய் எப்படி இருக்கிறீங்க? பார்த்து வா, உன்ன கண்டு மாடே வருண்டோடுது. ஐயோ கடவுளே, உங்களுடைய மாடுகளா? சரி உங்கள மாதிரி இல்லன்னா என்ன சொல்ற நீ? சும்மா உன்னைய கண்டே அது வருண்டோடுது, நீ இதுல கூப்பிடுற வேற. என்ன அக்கா அப்படி கதைக்கிறீங்க, ஒரு மாதிரி கதைக்கிறீங்க. ஐயா அக்கா அக்கா தள்ளி நில்லு, மாட்டுக்கு உனக்கு வித்தியாசம் தெரியல, தள்ளி நில்லு. எனக்கு சந்தோஷமா இருக்குது எங்களுடைய ஆக்களை பாக்க. ஒருத்தன் பாத்தீங்கன்னா விவசாயம் செய்யறான், இன்னொருத்தன் மாடு வளர்க்க. நீங்க எல்லாரையும் வச்சு இல்லடா செய்றீங்க. ஏனாக்கா ஒரு மாதிரி கதைக்கிறீங்க? போன முறை வரைக்கும் எல்லாம் இதா தானே காய்ச்சினீங்க. என்ன நடந்தது உங்களுக்கு? என்ன நடக்கணும் கேக்குறேன். இப்ப நம்ம வெளிநாட்டால வந்து தப்பா அவர் பாத்தீங்கன்னா ஒரு மரியாதை இல்லாம கதைக்கிறார், அங்கால எல்லாரும் மரியாதை இல்லாம. என்ன உங்களுக்கு பிரச்சனை? புலம்பெயர் தமிழர்கள் முதல் ஒரு மதிப்பு இருந்துச்சு. அங்க போனா ஒரு 10 வருஷத்துக்கு ஒருக்கா 5 வருஷத்துக்கு ஒருக்கா வருவீங்க. இப்ப வருஷம் வந்துட்டு போற மாதிரி வந்துட்டு போறீங்க. உங்களுக்கு இப்ப நாங்கள் வருஷம் பாராதான் வார பிரச்சனை இல்லையா? வரும்போது நாங்க தலையில தூக்கி இடிய விழுற கணக்கா ஏதாவது ஒரு பிரச்சனையை போட்டுட்டு போறீங்க. நாங்கள் என்னக்கா பிரச்சனை? உங்களை நீங்க வருவீங்கன்னு சொன்னா நீங்க உள்ள நடுங்குது, என்ன பிரச்சனையோட வர்றானுங்களோ அப்படி என்று சொல்லி. என்ன மரமா நீங்க டக்குனு மாறுறீங்க? நீ முந்தி வெளிநாட்டுல இருந்து வாரண்டா போல நாங்க ஆசைப்படுவோம் தெரியுமா? உப்ப ஆசை இல்லையோ? அப்போ கதைக்கிறீங்களேடா. வேலையில ஒண்ணும் இல்லையா? இல்லையா? அப்ப இங்க வந்தாதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்குமென்று போட்டு பாருங்க. எடுத்துட்டு போறீங்க. ஒரு சில பேர் இருக்கீங்க பாருங்க, அங்க இருந்துட்டு இங்க காட்டுற கூத்துகள். யூடியூபருக்கு காசு அனுப்புறது, திருப்பி அந்த காசு அவன் அது செஞ்சுட்டானு சொல்லி சண்டை பிடிக்கிறது, எம்பிமாருக்கு காசு அனுப்புறது. முதலாவது உங்களோட ஊர்ல டிக்டாக் பேன் பண்ணணும்டா. கதைக்கிறோம், அந்த கதையை கேட்கவே இல்லாம கிடக்குற அவ்வளவுக்கு வார்த்தையில கதைக்கிறீங்க. நீ என்னோட நல்ல மாதிரி தான் காய்ச்சி எனக்கு மரியாதை. மனுஷனா நீங்க ஆக்களை வச்சு அடிக்கிறீங்க, காசு கொடுக்குறீங்க, காசை புடுங்குறீங்க, என்னெல்லாம் செய்யல நீங்க சொல்லுங்க. காசு கொடுக்க மாட்டேன், யூடியூபருக்கு தான் காசை கொடுக்க வேண்டிய. என்னடா அப்ப திடீரென்று எல்லாரும் மாறுறீங்க? என்ன திடீரென்று மாற? நீங்க இவ்வளவு காலம் செஞ்சதாலதான் இப்படி. அப்படி நீங்க எல்லாரும் அப்படி கதைக்க கூடாது. எல்லாரையும் நான் சொல்லல, இந்த உண்மையா ஒரு சில பேர் இருக்காங்க பாரு, அவங்களே சொல்றேன். ஒரு சில பேர் நல்லவங்களே இருக்காங்க, அவங்க இருக்கிறாங்க, உதவி செய்யறாங்க. அவங்க தெரியாது இடக்கை கொடுக்குற விளக்கைக்கு தெரியக்கூடாத மாதிரி அவங்க நீட்டா உதவி செஞ்சு கொடுங்க. நீங்க ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு அதுக்கு பெரிய படம். நீங்கள் தம்பி நீங்க காசு கொடுக்கணும் கொடுக்குறல, பப்ளிசிட்டி சேர்றதுக்காண்டி காசு கொடுக்குறீங்க. கடவுளே, நீங்கள் அந்த ஒருத்தர் 2 பேர் செய்யறத வச்சு எங்க எல்லாரும் அப்படி சொல்லாத, அது எங்களுக்கு தெரியும். அந்த ஒருத்தர் 2 பேர்ல நீயும் ஒருத்தர் இல்ல. நாங்கள் டிக்டாக்ல சும்மா ஒரு பொழுது போயில்லைன்னு தான் கதைக்கிறோம். நாங்கள் என்ன கதைக்கிற கதையாடா? என்ன வார்த்தைகள் இத்தனை குழுல வீட்டுல விழுந்து வேலைக்கு போங்க, சாப்பிடுங்க. நாங்கள் வெளிநாட்டுல இருந்து மட்டும் கதைக்கல, சரி? உங்களோட உள்ளூர்ல இருக்கிற எல்லாரும் தான் கதைக்கிறாங்க. நீங்களே எங்களை மட்டும் தப்பு சொல்லி கொண்டிருக்கிறீங்க. உங்களை கதைக்க வைக்கிறீங்க. உங்களாதானே இல்லாம இந்த நாடு இப்படி போன நாசமா போனதுக்கு முழு காரணம் நீங்கள். அவனுக்கு தைரியத்தை கொடுக்குறீங்க, நான் இருக்க நம்பி நீ என்னனாலும் செய்யணும். அவனால நீங்க இருக்கிறதுல அவனால ஆடுறானுங்க. தம்பி நாங்கள் இல்லைன்னு சொன்னா நீங்க ஒருத்தரும் இல்ல, சரியா? சொந்த அம்மா அப்பாவுக்கு உதவி செய்றீங்களாடா முதலாவது நீங்க? இல்லாட்டி உங்களோட சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது கஷ்டப்பட்டு உதவி செய்றீங்களா? இல்ல. ஏன்னா அது உதவி செஞ்சா வெளியில தெரியாதல்லோ. இப்ப இல்லாதவனுக்கு போய் உதவி செஞ்சா அதை வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டு பப்ளிசிட்டி, இன்னார் இன்ன உதவி செஞ்சிருக்கேன்னு சொல்லி சும்மா உங்களோட இதுக்காண்டி ஏழை மக்களோட வாழ்க்கையானே ஏமாக்காய்ங்க. நீ முந்தி வெளிநாட்டுல இருந்து வந்தா சொந்தக்காரர் விட்ட போ, அங்க பெரியம்மா சித்தி அம்மா அப்படி எல்லாம் போய். இப்ப வந்து முழுக்க சோசியல் மீடியால பிரபலமா இருக்கிறார்கள், வீடு வழியா போற அவைய கூப்பிட்டு கதைக்கிற. தம்பி நான் சொந்தக்காரர் வீடு வழியா போனா ஒருத்தர் மதிக்கிறீங்க இல்லையா? மதிக்கிற அளவுக்கு இருக்கீங்களா? செயற்பாடுதான் காரணம், நாங்க மதிக்காம இருக்கிறது. அப்படி சொல்ல போடா. அப்போ போன முறையும் சித்தி விட்டா போனேன், டீ ஊத்துற மாதிரி ஏதோ ஒன்று தாரா என்ன? ஒவ்வொரு முறையும் சித்தி போறேன், ஒரு மதிக்கிறீங்க இல்லையா? நீங்க மதிக்கிறீங்க இல்லண்டா. நீங்க வெளிநாட்டு போன காலத்துல தான் அந்த மனுஷர்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க சொல்லுங்களேன். சும்மா அங்க நாங்களே உதவி செய்து கொண்டு இருக்கிறதா? நீங்களே செய்யாத போய் இவ்வளவு கதைக்கிறீங்கன்னா செஞ்சா நீங்க என்னெல்லாம் கதைப்பீங்க? ஐயோ கடவுளே, சொந்தக்காரருக்கு உதவி செய்யறதெல்லாம் பெருசா தெரியும், கண்டவங்க கொடுக்குறதெல்லாம் பெருசா தெரியும். நான் சரியாத்தனமா வந்துட்டேன். நீங்க
அட, உதவி நீங்க செய்ய இப்படி- மாட்டேன்னு வாயிலே கதைப்பீங்க. அக்கா நீங்க சிம்பிள் அக்கா நீங்க நிப்பாடு உங்களோட நீ கதை இல்ல நிப்பாடு ஐயோ உன்னோட நான் கதைச்சேனா சும்மா மாடு மேய்ச்சிட்டு இருந்தவளை எழுதி வச்சு கதை அளந்து கொண்டு சும்மா வெளிநாட்டுக்காரன் அப்புறம் நீ நினைக்கிறீ அந்த முந்தி இருந்த மரியாதை உங்களுக்கு இப்ப இருக்காண்டு ஒன்றும் இல்ல இப்ப உங்களுக்கு நீங்கள் தான் எங்களை வித்து கொண்டிருக்கிறீங்க நாங்க உங்களை மாதிரி வேற யாரும் நாட்டுக்காரர் அடிபடுறானே அயல் நாட்டுல இருக்க சனத்துக்கு முகம் கொடுக்கணுமா சொல்லுங்க அதில் சிரிக்குது நீங்க நடக்கிற இதை பார்த்தா. தம்பி நீ இப்படி மாறுவேன்னு நான் நினைக்கல எனக்கு தெரியும் உங்களோட செயற்பாடு இழப்புறேன் தம்பி என்ன தம்பி செயற்பாடு நாங்கள் நீ இப்ப எல்லாரையும் அப்படி சொல்லக்கூடாது சரியா எல்லாரும் இல்ல உன்ன மாதிரி ஒரு சிலர் தான் ஐயோ கடவுளே நீட்டா இருக்கிறாங்க நல்ல மாதிரி இருக்கு வாரதும் தெரியாது போறதும் தெரியாது நீங்களாம் வந்தீங்கன்னா அவனை கூப்பிடு உனக்கு கூப்பிடு பாட்டி அது இதுன்ட்டு முழுக்க உங்களுக்கு சோசியல் மீடியாவில் பிரபலமா இருக்கிறாங்கலாம் உங்களுக்கு இது நல்ல மாதிரி காய்ச்சி கொண்டு வந்தவன் பாப்போம் முதல் புலம்பெயர் தமிழர்கள் வந்து இந்த வேற வேற நாடுகள்ல இருக்காங்கன்னு சொன்னா வந்து சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. அப்படித்தான் நாங்கள் ஐயோ இப்ப இந்த நாட்டுல இருக்கானா என்னத்தை கொண்டு விற்க போறான் நம்மட மரியாதை எங்க கொண்டு கடத்த போறான்ற மாதிரி இருக்கு. ஐயோ கடவுளே ஐயோ தம்பி இந்த கஷ்டப்பட்ட நேரத்துல நாங்கள் போதும். கஷ்டப்பட்ட நேரத்துல நாங்கள் இல்லையன்னு சொன்னா நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டுப்பீங்க உங்களுக்கு தெரியும். ஐயோ நீங்க செஞ்சு கிழிச்சதெல்லாம் போதும். இந்த ஒன்று செஞ்சுதான் அங்க பாராளுமன்றத்துல ஒன்று நடந்துட்டு இருக்கு. அதை பார்த்து ஊர்ல இருக்க எல்லா சனமும் சிரிக்குது. பக்கத்து நாட்டுக்காரன் கை கொட்டி சிரிக்கிறான். அந்த அளவுக்கு கொண்டு நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. இல்ல பதில் சொல்லி போட்டு போவான் நீ எல்லாம் பதில் சொல்லி போட்டு போவான். கடவுளே நீ இப்படி மாறுவேன்னு நினைக்க இதெல்லாம் ஒரு நல்ல மனுஷனோ இல்லாட்டி அறிவு இருக்கிறவனோ செய்வானா இதெல்லாம்? தம்பி வா ஒரு கதைக்கிறதுக்கு ஒரு பொது வழியில் கதைக்கிறதுக்கு ஒரு டீசென்டான வார்த்தையில எல்லாம் பயன்படுத்த மாட்டீங்களோ நீங்க? ஐயோ கடவுளே நான் சொல்லலையே அது சில பேர் செய்யறத வச்சு அந்த சில பேர்ல ஒரு ஆள் நீதான். இந்த மாதிரி ஒரு சிலர் தான் மிட்டாக்கள் இருக்காங்க. எத்தனை பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க, எத்தனை பிள்ளைகளை கேம்பஸ் கண்டிட்டு இருக்கிறாங்க, எப்படி எல்லாம் செய்யறாங்க, வளர்த்து விட்டு இருக்கிறாங்களா? நீங்க தேவையில்லாத விஷயத்துக்கு தான் எல்லாத்தையும் காசை கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க. ஐயோ கடவுளே இப்படி எல்லாம் நீங்கள் கதைக்கிறத கேட்கணும். அப்போ நம்ம வெளிநாட்டுல இருக்கிற எல்லாரையும் சொல்லல, ஒரு சிலர் உன்ன மாதிரி ஒரு சிலர் தான். நீ வந்து இவ்வளவு நேரத்துக்கு போய் அம்மா பார்த்தனியோ அம்மாவை பார்க்கலாம் அவன் அந்த யூடியூபரை போய் பார்த்துட்டு வரானே. ஐயோ அவன் யூடியூப்ல போய் பார்த்துட்டு வர போய் அம்மாவை பார்த்து இவ்வளவு நேரத்துக்கு. ஐயோ அப்ப இடையக்காவண்ட வீடு இருக்கான்னு சொல்லி தானே போய் பார்த்தேன் நான். வந்தோடனே என்ன பண்ணிருக்கணும்? 10 மாசம் சுமந்தெடுத்த தாய் அவைய பார்க்க வழியில கண்ட நாய்கள் எல்லாம் போய் பாக்குறீங்க. எனக்கு மரியாதை இல்ல மாமா சும்மா நடங்க நானாச்சும் இந்த வேலையை பாக்குறது. உங்களுக்கு தான் வேலை வெட்டி இல்ல. திருந்து மாமா நீ அது போய் திருந்து உதவி செய்ய ஆக்களுக்கு தெரியாம உதவி செய், நல்ல ஆக்களுக்கு உதவி செய். நான் எனக்கு வேணும் என்ன சொல்லுவாப்பம். நான் ஏர்போர்ட்ல வந்த என்னோட மருமகன் கூட கால் பண்ணேன் எனக்கு சொல்லணும். அம்மாவை பார்க்க முதல் சிம்ரனை பார்க்கணும். நான் கேட்டேன் நீ வந்து பாருங்கன்னு சொல்லி இல்ல இல்ல தம்பி வாங்க வாங்க அங்க வேலை வெட்டி எல்லாம் வெக்கேஷன்ல வந்துருவாங்க. இங்க மனுஷனுக்கு 1000 வேலை இருக்கு. தம்பி நீ என்ன அப்பாவோட இருக்க ஒரு மாதிரி கதைக்கிறான் என்னோட வந்து ஒரு மாதிரி கதைச்சது சரிதான் மாமா, சில விஷயங்கள் சரிதானே மாமா. நீ என்னடா அந்நியன் மாதிரி மாறி 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 கொண்டிருக்கிற. நான் கதைச்ச ஒண்ணு மனசுல வச்சிருக்காத வயல் எழுதிட்டா போய். ஓ மேடம் உனக்கு எழுதி தந்து போட்டு தான் மிச்ச வேலை மூடி கொண்டு வா. நான் சும்மா மாமா அது தெரியும் தானே மாமா. உனக்கு 1 லட்சம் முடிஞ்சிருக்கு தானே வர்றதுக்கு இதுல வாரத்துக்கு. நாங்கள் வாரது ஒரு மன திருப்திக்கா வாரது ஆளாளுக்கு எங்களை செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. அப்படி இல்ல மாமா நீங்க முந்தி மாமா நீங்கள் வாரீங்கன்ற ஒரு மரியாதை இருந்தது. மரியாதை இப்ப நீங்கள் வாரீங்கல்ல இல்ல ஓடுறாங்க. அதான் என்னதுக்கு ஓடுறீங்க? என்னதுக்கு நாங்க செயற்பாடு வீட்டுக்கிற வாசிக்கல இல்லி இப்ப அப்படித்தான் வந்துட்டியாது. ஐயோ கடவுளே முந்தி என்ன நீங்க வேற போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்யணும் என்ன இது இப்ப கதவை பூட்டி போட்டு எல்லாம் ஒழிக்கிறாங்க இல்ல நீங்கள் வாரீங்கன்னு என்ன கூட செயற்பாடு ஃபுல்லா அப்படியா போயிட்டு. அப்படி இல்லை நீ தம்பி அப்படி சொல்லக்கூடாது. ஒரு காலத்துல நாங்கள்லாம் உங்களுக்கு எல்லாரும் நல்லா உதவி செய்திருக்கோம். நீங்க சும்மா எங்களை பற்றி தப்பா கதைக்க கூடாது. அதுல இருக்கிற சுந்தரமணியா ஐயோ அந்த பேச நல்லா கதைக்கு கொண்டிருக்க பாப்பா விளங்கு என்னண்டு இல்ல போமா மரியாதை கடை போறான் மாமா போ எல்லா டைம் வலிக்கிட்டு போ முதல் நாட்டுக்கு. ஐயோ கடவுளே முந்தி வெளிநாடண்டா வேண்டா ஆளுக்கு வந்து விசாரிப்பாங்க. இப்ப ஆளுக்கு ஒரு பக்கத்துல ஓடுறாங்க. என்ன அன்னைக்கு பேர் என்ன சொன்னி? சுந்தரமண்ணாய் எப்படி இருக்கிறீங்க? சுந்தரமண்ணே ஒரு முறைக்கிற மாதிரி இருக்குது. ஐயோ கடவுளே போறவங்க எல்லாரும் உங்களை பார்த்து முறைச்சு கொண்டு இருக்கிறாங்களே. என்ன சிம்பிளான் தெரியுது போல இருக்கு. இந்த தெரியுது பேர் வெங்காயம். சரி இப்போ தெரியும். சரி ஓகே டைம் இல்ல அப்பதான் ஊராங்க வைக்கணும். சரி மணிக்கூட அப்படி இருக்கட்டும் தெரியுமா? அதான் சரி என்னடா நச்சி இங்க ஏன் வந்த நீங்கள் என்று கேள். கொஞ்சம் கிரந்தமா எலெக்ஷனுக்கு போட் போடுவாங்க. வள வைக்க வந்தேன் ஏதாச்சும் எலெக்ஷனுக்கு போட் போடுவாங்க. அப்படி கேட்டு போட்டு போ. சரி எலெக்ஷன் போட் போடுவாங்க. நீங்க போட்டு என்ன அந்த மாதிரி போ. சரி அப்ப எப்படி இருக்கிறீங்க?
என்னப்போ சொல்லி இது செய்கிறேனாப்போ எனக்கு ப்ரொஃபைல் பிக்சர்ல எல்லாம் லவ் போடுறவா அப்போ அது இருக்கா பார்த்து போட்டு போவோம் என்ன அவ வெட்டிங் செஞ்சுட்டாரு சரி வெட்டிங் செய்தா என்னப்போ போவோம் சரி அப்படியே போமா என்ன ஒரு மாதிரி காய்ச்சி நிக்கிறீங்க என்ன ஒரு மாதிரி விலங்கு இல்ல என்ன வெளிநாட்டுல தானே வந்த நீங்க ஏதோ விண்வெளியில இருந்த குதிச்ச கணக்கா காய்ச்சிட்டு கிடக்குற இல்ல நானும் பார்த்து கொண்டு வரேன் ஊரை பார்த்தாதான் நிம்மதி பச்சையா இருக்கு சிவப்பா இருக்கு மஞ்சளா இருக்குன்னு கொண்டு அங்கெல்லாம் கருப்பா ஸ்டார்ட் பண்ணிட்டியா வாரண்ட முந்தி எவ்வளவு உனக்கு மரியாதை இருந்தது தெரியுமா சீக்காது லேட் ஆயிட்டு சொல்லு முந்தி வாரேன் எனக்கு விருப்பம் இப்ப ஒன்றும் பெருங்கையோட வாடுறேன் அவன் அப்படி சொல்லக்கூடாது எல்லாத்துக்குமே காரணம் மனசுல உள்ள